ஒரு விஷயம் சொன்னா பிளைண்டா அதை கேளு. ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்காத. உனக்கு புரிய வைக்க நான் முட்டாளாயிடும் போல. அறிவு கட்ட முண்டம் பாட்டில் ஒழுங்கா மூட மாட்டேன். உன்னை ஆபீஸ்ல எல்லாரும் பாராட்டுறது முக்கியம் இல்ல. ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் உன்னை பாராட்டுறாங்கிறதான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வைஃபா நீ ஜீரோ. நீ ஏன் தெரியுமா தத்தின்னு ஒத்துக்க மாட்டற? ஏன்னா நீ தத்தின்னு தெரியாத அளவுக்கு ஒரு தத்தி அதுக்கு போயிட்டா. ஏன் எனக்கு புரியவே இல்லை சார். அவதான் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது நான் தான் பிரச்சனை. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். நான் எப்பவுமே அவளுக்கு மூளையே இல்லை நினைப்பேன். சரியான தத்தி தத்தின்னு பல தடவை திட்டிருக்கேன். அவளை தப்பு சொல்லவே முடியாது சார். நான் அவளை பாத்துறதுதான் தப்பு. நான் எழுதுற ஒரு ஆர்டிக்கலை குறை சொன்னாவே எனக்கு இவ்வளவு கோவம் வருது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அவ எனக்காக அவ ஃபேமிலியில விட்டுட்டு கூட வாழ வந்தவ. அவளை போட்டு அப்பப்ப ஏதாவது சொல்லி மூச்சு முட்டுல இருக்கிட்டேன். பாவம் சார். நம்ம பாட்டுக்கு ஒரு பேச்சு வாக்குல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்டுரும். ஆனா அந்த ஒரு வார்த்தை உங்களை எவ்வளவு காயப்படுத்துதுன்னு யோசிக்கிறதே இல்ல. லவ் பண்றதுக்கு எதுக்கு சார் அறிவு தேவை? யாரு ஸ்மார்ட் யாரு முட்டாள் இதெல்லாம் தேவையே இல்லை. 100% லவ் மட்டும் தான் சார் தேவை. அவ ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் சார் இருந்திருக்கா. நான் இன்னும் சார் தப்பு பண்ணிருக்கேன். அவ லவ் வேல்யூ பண்ணாம அவ குறைகளை மட்டுமே தேடிட்டு இருந்திருக்கேன். தப்பு பண்ணிட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன். அர்ஜுன், இந்த சின்ன வயசுல உனக்கு புரிஞ்சிருக்கு.